ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். பன்னிரு திருமுறை அமுதம் திருஞான சம்பந்தரின் 3ஆம் திருமுறை தேவார பதிகங்கள். விளக்கம் எழுதியவர் நீசி சுந்தர்ராமன் அவர்கள். விளக்கத்தின் குரல் வண்ணம் பூர்ணகுமார் அவர்கள். பாடல்களை பாடுபவர் கணக்கம்பட்டி கே. சச்சிதானந்தம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். திருஞான சம்பந்தர் நல்லிசையாளர். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பியவர். புல்லிய இசையை கேட்காதவர். இதனை அவரே நல்லிசையாளன் புல்லிசை கேளா நற்றமிழ் ஞான சம்பந்தன் என்று பந்தனைநல்லூர் பதிகத்திலே கூறியிருக்கிறார். நல்லிசை என்பது பாடலின் பொருள் புரியுமாறும் கேட்போர் உளம் கொள்ளுமாறும் பண்ணமைத்து பாடுவது. பண்ணின் பயன் நல்லிசை என்பர் சேர்க்கிறார். பண்ணனாம் பாடற்கு எய்பு இன்றேல் என்று கேட்பார் திருவள்ளுவர். பண் ஒன்ற பாடம் வேண்டும் என்பது அப்படின் அருள் உள்ளம். எனவே பண்ணை மாற்றி பாடுதலும் பொருள் புரியாமல் இசைப்பதும் விலக்க வேண்டியன. பெரும் புலர் காலை பொழுதிலே அரும் பொருட்கள் மனதிலே நன்றாக பதியும். பொருட்கொடில் செழும்பொருளாக செம்பொருளாக விளங்குவது இறைவனின் பெரும்புகழ். சேதுக்கரையாகிய திருவிராமேச்சுரத்தில் தங்கியிருந்த காலத்தில் ஈழ நாட்டிலே உள்ள திருக்கோணமலை இறைவனின் இனிய நினைவுகள் எழ இந்த திருப்பதிகத்தை பாடினார். தாயினும் இனிய சிவபெருமானின் புகழை புறநீர்மை பண்ணிலே பாடுகிறார் சம்பந்தர். நிறைகளும் அறவும் சிலம்பொலி அலம்பு நிமலர் நீரணி திருமேனி நிறைகளல்லறவும் சிலம்பொலி அலம்பு நிமலர் நீரணி திருமேனி வரைகளும் மகளூர் பாகமங்குணந்தே வரைகளும் மகளோர் பாகமா புணர்ந்தே வடிவினர் கோடியணி விடையர் வடிவினர் கோடியணி விடையர் கரைகளு சந்தும் காரகின் பிளவு கரைகளு சந்தும் காரகின் பிளவு அளப்பரும் கனம இவரன்றி கரைகளு சந்தும் காரகில் பிளவு அளப்பரும் கனமணி வரன்றி அளப்பரும் கனமன் இவரன்றி குறைகடலூத நித்திலம் கொழிக்கும் குறைகடலோத நித்திலம் கொழிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே குறைகடலோத நித்திலம் கொழிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே குறைகடலோத நித்திலம் கொழிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே. இறைவனின் வலத்திருவடியிலே கழலும் இடத்திருவடியிலே சிலம்பும் ஒழிக்கின்றன. பாம்பணிந்து இயல்பாகவே பாசங்களிலே இருந்து நீங்கிய அந்த பரமர் திருநீறு அணிந்த மேனியர். மலைமகடை ஒரு பாகமாக உடையவர். இடபக் கொடி ஏந்தியவர். மணம் வீசும் அகில் கட்டைகளும் மாணிக்க மணிகளும் அளவின்றி கரையிலே ஒதுங்க கடல் அலைகள் முத்துக்களை கொழிக்கும்படியான திருக்கோணமலையிலே உறைந்திருக்கிறவர். திருக்கோணமலையிலே இயல்பான செல்வ வளமும் அங்கு எழுந்தருளிய இறைவனின் அருட்கோல சிறப்பும் முதற் பாடலிலே தெளிவாகிறது. அந்த தலத்திலே அடியார்கள் தாயினும் நல்ல தலைவர் என்று புகழ்ந்து பாடுகிறார்கள். அப்பெருமான் அடியார்களின் வாயிலும் மனத்திலும் நீங்காத பெருமையுடையவர். அழகு கோலங்களைக் கொண்ட குழகர். அடியவர்பால் நோய் பிணி முதலிய சேரா வண்ணம் காப்பவர்.
முப்புரி நூலை மார்பிலே அணிந்தவர். கோயிலும் மலையிலும் உள்ள சுனையும் கடலும் சூழ்ந்து விளங்கும் திருக்கோணமலையிலே எழுந்தருளுகிறார். இது 5ஆம் பாடலின் கருத்து. குற்றமில்லாத மக்கள் வாழ்கின்ற இந்த தலத்திலே விளங்கும் பெருமானை கற்றுணர் ஞானமும் கேள்வி ஞானமும் உடைய மக்கள் தலைவராகிய ஞானசம்பந்தர் செந்தமிழிலே செப்பிய இந்த பாடல்களை உரைப்பவர்களும் கேட்பவர்களும் உயர்ந்தோர் ஆவர். சுற்றத்தால் எல்லா நலன்களும் பெறுவர், தீவினை நீங்க பெற்று சிவகதி பெறுவர் என்பது பயன். இறுதி பாடலின் மூலம் நல்லவர்களே மக்களின் தலைவராக விளங்க வேண்டும் என்பது, குற்றமில்லாத குடிமக்கள் வாழும் ஊரே இறைவன் அருளும் இடமாக இருக்கும் என்பது தெரிய வரும். செந்தமிழ் மாலை விகற்பச் செய்யுட்களிலே திருமாலை மாற்று என்பது ஒன்றாக அமைவது. திருஞான சம்பந்தர் இதனை கௌஷிக பண்ணிலே பாடியிருக்கிறார். திருமாலை மாற்று என்பது முதலிலிருந்து இறுதி வரை படித்தால் அமையும் பாடலே, இறுதியிலிருந்து படித்தாலும் அமைய வேண்டும். சிறுவர்கள் கூறி காட்டும் குடகு விகடகவி ஆகிய சொற்களை இறுதியிலிருந்து படிக்கும் போது அந்த சொல்லே அமைவதை அறியலாம். இறைக்காவியமாக அமைந்த இப்பண் இசை எளிதில் பொருள் காண முடியாதது ஆகும். யாமாமானி யாமாமாங் யாமாமானி யாமாமாங் யாழிகாமா கணக யாமாமானி யாமாமாங் யாழிகாமா கணக கணகம காளிய கணகம காளிய மாமாயானி மாமாய யாமாமானி யாமாமா யாழிகம கனக கனகம களியங் மாமாயானி மாமாயங் யாகயாளி யாகயாளி கயக யாகயாளி கயக தாயாரங் தாயாயங் யாகயாளி கயக தாயர தாயங் யாயதார ராயதாய காயகாளி யாகாயங். யாமாமா நீ இந்த பாடலை எடுத்துக்கொண்டால், யாம் நாங்கள் கடவுள் என்றால், ஆமா அது பொருந்துமா, நீயே கடவுள் என்றால், ஆம் ஆம் முற்றிலும் தகுதியாகும். மாயாழி பேரியாழை வாசிப்பவனே, காமா யாவாராலும் விரும்பப் பெறும் அழகனே, கான் எவரும் காணும்படி, நாகா பாம்புகளை அணிந்தவனே, காணாகாமா காமனை காணாதவாறு செய்தவனே, காழியா சீர்காழியிலே விளங்குபவனே, மாமாயா லக்குமியின் கணவனாக திருமாலாகவும் வருபவனே, மா கரியதாகிய, மாயா மாயை முதலிய குற்றங்களிலிருந்து நீ எம்மை விடுவிப்பாயாக என்பது இந்த பாடலின் நுட்பமான பொருள். எவ்வளவு நுட்பமான பொருள், அரிய பன்னிசை என்பதை நாம் இந்த பாடலின் மூலம் அறியலாம். இறுதி பாடலின் பொருளாக நேர்மையை, அகழ் ஆம் கல்லி எறிவதாகிய இதய ஆசு, மனதில் எழும் காம வெகுடி மயக்கம் ஆகிய குற்றங்களை அழிக்க வல்லவனே, தாயேல் நன்னீயே உலகுக்கு தாயாம் தன்மை ஏற்றத்தக்கவன் நீ ஒருவனே, நல் நன்மை புரிவதில் நீள் மிக்கோனே, ஆய் உழிகா தளர்ந்த இடத்தில் காப்பாயாக, தமிழாகரன் தமிழே உடம்பாக உடைய திருஞான சம்பந்தனே, காளியுளானின் சீர்காழிப்பதியில் உள்ளவனைப் பற்றிய நைய கேட்டோர் உள்ளம் குழைப்பதாகிய இப்பாடல்களை நினைத்து பாடவே தாழ்வு குறைகள் இசையா உண்டாகா என அமைகின்றது. திருஞான சம்பந்தர்
வேதியர் ஆதலின் அவர் குலவழக்கப்படி பூணூல் அணிவிழா நிகழ்ந்தது. மறையவர் புடிநூல் அணிவித்து மறை நான்கும் தந்தோம் என்றனர். அவர்களுக்கு எண்ணிலாத புனித வேதங்களை ஓதிக் காட்டினார் சம்பந்தர். அந்த அந்தணர் தெளிவடையும்படி மந்திரங்களுக்கெல்லாம் முதன்மையுடையது திருவைந்தெழுத்தே என பகர்ந்த பதிகம் இது. காந்தார பஞ்சம பண்ணிலே பாடப்பெற்றது. துஞ்சலும் துஞ்சலிலாத போதினும் துஞ்சலும் துஞ்சலிலாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைவில் நாதொரும் துஞ்சலும் துஞ்சலிலாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைவில் நாதொரும் துஞ்சலும் துஞ்சலிலாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைவில் நாதொரும் வஞ்சகம் அற்றடி வாழ்த்த வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே வஞ்சகமற்று அடிவாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் மனம் கசிய நாள்தோறும் திருவைந்தெழுத்தை நினைத்து போற்றுங்கள். மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை போற்றிய மார்க்கண்டேயரின் உயிரை விதிக்கப்பட்ட வாழ்நாள் இறுதியிலே கவர வந்த யமனை உதைத்து காப்பாற்றியது திரு ஐந்தெழுத்தே என்று கூறுவதன் மூலம் யம பயம் நீங்கலாம் என்கிறார் சம்பந்தர். இரண்டாவது பாடலிலே மந்திரமும் மறைநான்கும் திரு ஐந்தெழுத்தே என்பதும் தேவர்களின் சிந்தனையிலே விளங்கி நன்னெறிப்படுத்துவதும் செம்மையாகிய வேள்விகளை செய்யும் வேதியர்கள் 3 வேளைகளிலும் ஜெபிக்க வேண்டிய மந்திரமானது ஐந்தெழுத்தே ஆகும் என்று வலியுறுத்தப்படுகிறது. உடம்பில் பிராணாயாமத்தை செய்து உயிர்ப்பு சக்தியை ஒடுக்கி ஞான விளக்கம் பெற்று நல்ல மெய்யறிவை ஆராய்ந்து இறைவனை போற்றுவார்க்கு அறியாமையாலே வரும் துன்பங்களை கெடுப்பன திரு ஐந்தெழுத்தே ஆகும் என்கிறது 3ஆம் பாடல். நன்னறி பரப்பும் தமிழ் ஞான சம்பந்தன் 4 வேதங்களையும் கற்று வல்லவனாய் இறைவனை நினைத்து பாடிய குற்றம் வாழாமல் காக்கும் ஐந்தெழுத்தின் பெருமைகளை எடுத்துரைக்கும் இந்த பாடல்களை பாட வல்லவர்கள் தேவர்கள் ஆவர் என்கிறது கடைசி பாடல். திருந்துதேவன்குடி என்னும் இத்திருத்தலம் காவிரியின் வடகரையில் திருவியலூருக்கு அண்மையிலே விளங்குகிறது. அங்குள்ள கோயிலுக்கு காதலோடு வணங்க புகுந்த சம்பந்தர் கருத்துடைய இச்செந்தமிழ் பன்னிசையை பாடினார். மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன்குடி தேவர் தேவைதிய மருந்து வேண்டில் இவை
வேடங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன் குடி தேவர் தேவைதிய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே புண்ணியங்கள் இவை திருந்து தேவன் குடி தேவர் தேவைதிய அருந்தவத்தோ தொழும்பு அடிகள் வேடங்களே அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே. சிவபெருமானது அருள் வேடங்களான திருநீரு, ருத்ராட்சம், சடைமுடி ஆகியவற்றை காண்பதும் நினைப்பதும் புண்ணியம் என புகழ்கிறது இந்த பதிகம். தேவர்கள் தேவனாகிய இறைவன் அருந்தவம் உடையவர்களாலே வணங்கப்படுபவன். அவனுடைய திருவேடங்களே மருந்து வேண்டுபவர்களுக்கு மருந்தாகவும் மந்திரங்களை விரும்புபவர்களுக்கு மந்திரங்களாகவும் சிவ புண்ணியங்களாகிய வரலாறுகளை கேட்க விரும்புபவர்களுக்கு அப்புண்ணிய பயனாகவும் அமைகிறது என்கிறது முதற்பாடல். நீர்வடமுடைய திருந்து தேவன்குடியிலே எழுந்தருளி வேள்வியின் அவிர்வாகத்தை ஏற்று உயிர்களை உயர்ச் செய்யும் சிவபெருமானின் வேடங்களின் பெருமைகளை கேட்க செவிகளுக்கு இன்பம் தருவன. நினைப்பதால் சிந்தனையிலே சிறந்த கருத்துக்களை தோற்றுவிப்பன. கவிவாடும் ஆற்றலை தருவன. காணும் கண்களுக்கு குளிர்ச்சியை அளிப்பன ஆகும் என்கிறது 4ஆம் பாடல். ஞானசம்பந்தன் விரும்பும் இந்தமிழ் பாடல்களாகிய இவற்றை ஓதவல்லவர்களுக்கு பாவம் இல்லையாம் என்கிறது நிறைவு பாடல். சிவவேட பொலிவின் சிறப்பை விளக்குவதுதான் இத்திருப்பதிகம். செந்தமிழ் பாடல்கள் எழுதிய ஏடானது மதுரையில் மன்னன் முன்னிலையிலே நெருப்பிலிடப்பட்ட போது அது எரிந்து அழியாமை பசுமை உடையதாக விளங்கியமை அந்த ஏடு திருஞான சம்பந்தரால் முன்பு பாடப்பெற்ற திருநள்ளாற்று தலத்திற்குரிய போகமார்த்த பொன்முலையாள் எனத் தொடங்கும் பதிகம் எழுதப் பெற்றது என்று நாம் அறிகிறோம். அந்த ஏட்டை எரியினிலே இடுவதற்கு முன்னர் இந்த பதிகத்தை பாடி நல்லாற்று நாயகனின் திருநாமத்தின் சிறப்பினை சிந்திக்கிறார் சம்பந்தப் பெருமான். தளிரிளவளரொளி தளிரிளவளரொளி தனதெழின் தரும் தளிரிளவளரொளி தனதெழில் தரும் திகழ் மலை மகள் குளிரிள வளரொளி வனமுலை இணை அவை குலவலின் தளிரிள வளரொளி தனதெழில் தரு திகழ் மலை மகள் குளிரிள வளரொளி வனமுலை இணை அவை குலவலின் நளிரிள வளரொளி நளிரிள வளரொளி மருவு நல்லாரர் தன்னாமமே நளிரிள வளரொளி மருவு நல்லாரர் தன்னாமமே மிளிரிள வளரறியிடல் மிளிரிள வளரறியிடில் இவை பழுதில்லை மெய்மையே நளிரிள வளரொளி மருவு நல்லாரத் தன்னாமமே நல்லாரத் தன்னாமமே மிளிரிள வளரறியிடில் இவை பழுதில்லை மெய்மையே. இந்த பதிகம் இளந்தளிர் நாளுக்கு நாள் வளர்ந்து பசுமை அடைதல் போல வளரும் அருளின் எழில் திகழும் உமாதேவியின்
குளிர்ந்த வளர்ந்த இள ஒளி வீசும் அழகிய ஸ்தனத்தை மகிழ்ந்து தழுவப்பெறுதலால் குளிர்ந்த வளரொளி போன்று நல்லாரர் தம் புகழ் கூறும் திருப்பதிகம் எழுதப்பெற்ற ஓலையை அவர் மேனியிலே ஒளிவிடும் நெருப்பிலே இட்டால் அவை பழுதடையாமல் விளங்கும் என்பது உண்மையே எனக் கூறுகிறது. திருநாமத்தின் மேல் திருஞான சம்பந்தர் கொண்ட நம்பிக்கையும் அந்த இறை நம்பிக்கை வீண்போகாமல் விளங்கிற்று என்பதும் விளக்கம் பெறுகின்றது. பொருள் சேர் புகழ்பாடல்கள் எவற்றாலும் அழியாமல் என்றும் நின்று நிலவும் தன்மை உடையன என்பதை இந்த அற்புத செயல் உலகினருக்கு உணர்த்துகிறது. இறுதி பாடலிலே சிறிய இடையை உடைய அம்மையின் அழகிய மார்போடு பொருந்தி இருக்கும் திருநள்ளாற்று இறைவனை போற்றும் போகமார்த்த எனும் பதிகம் எழுதப்பெற்ற ஏடுகடை கடுமல நகரிலே அவதரித்த திருஞான சம்பந்தன் பாண்டிய மன்னன் எதிரிலே நெருப்பின் நடுவில் இடுகின்ற போது பாடிய இத்திருப்பதிகத்தை ஓதும் அன்பர்கள் துயரற்றவர்கள் அவர், துயராய் விளங்குவர் என பதிக பயன் கூறப் பெற்றுள்ளது. அனல்வாதத்தின் போது நெருப்பிலிட்ட ஏடு வேகாமல் இருந்த அற்புதம் போல வையாற்று புனலிலே இடப்பட்ட திருப்பாசுரம் எழுதப்பெற்ற ஏடும் எதிர் ஏறிச் சென்று வெற்றியை விளைவித்தது. அந்த பதிக பாடல்களை கேட்போமா? வாழ்கந்தனர் வானவரானினும் வாழ்கந்தனர் வானவரானினும் வாழ்கந்தனர் வானவரானினும் வீழ்க தன்புனில் வேந்தனும் மூங்குக வாழ்கந்தனர் வானவரானினும் வீழ்க தன்புனில் வேந்தனும் மூங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே அறநாமமே ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே ஆழ்க தீயதெல்லாம் ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே ஆழ்க தீயதெல்லாம் ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகம் துயர் தீர்கவே ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே இப்பதிகம் கௌசிக பெண்ணிலே அமைந்தது. பிற உயிர்களிடத்திலே செந்தன்மை பூண்ட அந்தணர்கள் வாழ்க, வேள்வி பயன்களை ஏற்றுச் செலுத்தும் வானவர்கள் வாழ்க, வழிபாட்டிற்குரிய பால் முதலிய பொருட்களையும் திருநீற்றினையும் அளிக்கும் பசுக்கூட்டங்கள் வாழ்க, வேள்வியின் பயனால் குளிர்ந்த மழை பொழிக, நல்லறச் செயல்களை அழியாமல் காத்து வரும் மண்ணின் நல்லாட்சி ஒங்குக, நலங்களை உலக உயிர்கள் அடைய விடாமல் கேடு விளைவிக்கும் தீய நெறிகள் அழிக, சிவன் நாமத்தை எல்லா உயிர்களும் ஓதுக, மக்களின் துன்பம் நீங்குக என்ற முதற்பாடலின் கருத்துக்களை நோக்கும்போது உலகம் சிறப்புடன் வாழ வேண்டும் என்ற திருஞான சம்பந்தரின் உயர்ந்த உள்ளம் நமக்கு புலனாகும். இறைவன் பக்குவமுடைய உயிர்களுக்கு அருள் புரிகின்ற தன்மையும் அவனுடைய தொன்மை வாய்ந்த புகழையும் கேட்கவும் சொல்லவும் தொடங்கினால் அளவுபடாதன ஆகும். அதனால் அவை பற்றி ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டாம். எம் தந்தையாகிய இறைவனின் திருவடிகளை சார்ந்து வணங்கி அவன் புகழ்களை கேட்கும் அடியவர்களுக்கு கோள்களாலும் தீய வினைகளாலும் துன்பம் உண்டாகாது என்று 4ஆம் பாடல் உறுதி கூறுகிறது. இதன் மூலம் ஓரளவிற்கு மேல் அருளுலக ஆராய்ச்சி தேவையில்லை என்பதும் தெளிவு பெற்ற பக்தியால் பலகாலம் பரமனை பரவும்
தோய்வு உணர்வே தேவை என்பதும் தெரிய வரும். சிவஞானிகள் வாழுகின்ற புகலி என போற்றப்படும் சீர்காழியிலே அவதரித்த ஞானசம்பந்தன் மெய்யன்பர்களால் வழிபடப்பெறும் சிவபெருமானை போற்றி பாடிய பாடல்கள் பலராலும் மதிக்கப்படும் திருப்பாசுரங்கள். இதனை ஓத வல்லவர்கள் வானுலகை ஆளும் வல்லமை பெறுவர் என்பது பதிக பயனாகும். ராமன் ராவணனை கொன்ற பெரும்பழியை போக்கிக் கொள்ள திருராமேச்சுரத்தில் வழிபாடு செய்தார் என்பது வரலாறு. அந்த திருக்கோயிலில் உரையும் ராமநாதரை வலம் கொண்டு வணங்கி ஞானசம்பந்தர் வன்தமிழில் பாடிய பதிகம் இது. அலை வளர் தன்மதியோ அலை வளர் தன்மதியோ அயலே அடக்கி உமை முலை வளர் பாகமுயங்க வல்ல அலைவளர் தன்மதியோ அயலே அடக்கி உமை முலை வளர் பாகமுயங்க வல்ல முதல்வன் முனியிலை வளர் தாளைகள் அலை வளர் தன்மதியோ அயலே அடக்கி உமை முலை வளர் பாகமுயங்கவல்ல முதல்வன் முலை வளர் பாகமுயங்க வல்ல முதல்வன் முனி இலை வளர் தாழைகள் முனி இலை வளர் தாழைகள் விம்மு கானல் ராமேச்சுரம் தலை வளர் கோல நன்மாலையன் தானிருந்தாட்சியே ராமேச்சுரம் தலை வளர் கோல நன்மாலையன் தானிருந்து ஆட்சியே. கங்கையையும் சந்திரனையும் சடையிலடக்கி உமாதேவியோடு கூடவல்ல முதல்வனாகிய இறைவன் நீண்ட மடல்களை உடைய தாழைகள் மலர்ந்துள்ள கடற்கரை சோலையை உடைய ராமேச்சுரத்துள் தலைகளால் ஆகிய அழகிய நல்ல மாலையை அணிந்து அருளாட்சி செய்கின்றான். இந்த பாடலில் ராமேச்சுர தீவின் கடற்கரை சிறப்பை இயம்புகிறார் சம்பந்தர். நேயர்கள் இதுவரை கேட்டது பன்னிரு திருமுறை அமுதம். திருஞான சம்பந்தரின் 3ஆம் திருமுறை தேவார பதிகங்கள். விளக்கம் எழுதியவர் நீசி சுந்தர்ராமன் அவர்கள். பாடல்களை பாடியவர் கணக்கம்பட்டி கே. சச்சிதானந்தம் அவர்கள். குரல் வண்ணம் பூர்ணகுமார் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்ட படைப்பு.